முன்னாடி ஒரு வாயிலிருந்து அறிக்கை செய்ய வைப்பேன். நான் செய்த பாவங்கள், என் முன்னோர்கள் செய்த பாவங்கள், வேதம் வாசிக்காதது, பைபிள் வாசிக்காதது, ஜெபிக்காதது, சபைக்கு போகாதது, காணிக்க தசம பாகங்களை தராதது, இதெல்லாம் தவறு. ஆண்டவரே நான் மன்னிச்சிருக்கேன். இந்த தினேச குறிச்சி, இந்த எதுக்கு எடுத்தாலும் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றது, அசுத்தாவி, கிரிய, பில்லி சூனியம், கட்டு, ஏவலு, இப்படிமா மூச்சுக்கு 300 தடவையும், ஒரு நாளிலே 24 மணி நேரமும், மாசத்திலே 30 நாளும், வருஷத்திலே 365 நாளும் இவர்கிட்ட போனா இதே பேச்சு தான். இந்த மாதிரி ஊழியக்காரங்க பைபிள்ல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, பாதிக்கப்பட்டவங்களை அப்படி அசால்ட்டா இயேசுவின் நாமத்திலன்னு விடுதலை ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க தொடர்ச்சியாக உட்காந்து இந்த பில்லி சுனியம், ஏவலு, கட்டு, சொப்பனம், அது இது லொட்டு லொசுக்கு ஒரு அமானுஷ்யமாகவே பேசி கொண்டிருக்கிற ஊழியக்காரங்களை நீங்க வரலாற்றுல பார்த்திருக்க முடியாது. அவங்கெல்லாம் ஒரு பிளாக் மேஜிக் செய்யறவங்கன்னு தனியா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் மேஜிக் சுடுகாட்டுல சிலவங்க சுத்திட்டு இருப்பாங்க. இப்படி பல காலகட்டத்தில் பலவங்க இருப்பாங்க. ஆனா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இப்படிப்பட்டவங்க இல்லை. நீங்க வேதத்துல எங்கேயும் இவங்களை மாதிரியெல்லாம் ஊழியத்தை பார்க்க முடியாது. இவங்க தன்னை டெலிவரிஸ் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு அமானுஷ்ய விதமாகவே பேசுகிறது. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இவர் ஏன் இந்த அமானுஷ்ய விஷயங்களை இப்ப எடுத்துக்கிட்டு அதை ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு அதை ஒரு பிரதானமான ஊழியமாக எடுத்துக்கிட்டு செய்யறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்யறக்காண்டி தான், இந்த ஒரே ஒரு எஜமானை தன்வசப்படுத்துவதற்காக தான் இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எடுத்து பேசுறாங்க. நீங்க அதை செழிப்பு உபதேசியாக இருந்தாலும் சரி, அல்லது வேதாகமத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் பிடித்து தொங்கிக் கொண்டு இதுதான் என்று ஓடுற எல்லா கும்பலுமே இதுக்காகத்தான் அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. இப்ப பலவங்க ஒன்லி ஜீசஸ் இருக்கிறாங்க, ஒன்லி ஜெகவா இருக்கிறாங்க, செவன்த் டே வெறும் ஓய்வினால மட்டுமே வச்சுக்கிட்டு அதுதான் பெரிய சத்தியம்னு மற்றவங்களை விட தங்களை தனித்துவமாக காண்பித்துக் கொள்கிற சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான விஷயங்கள், உபதேச குளறுபடிகள் இருக்கு. இந்த உபதேசங்கள்லாம் ஏன் பிரிச்சு வச்சு ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை ஏன் பூதாகரமாக காட்டி தங்களை தனித்துவமாக காட்டி கொண்டு நாங்க தான் ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில ப்ரொபகண்டா பண்ணி ஏன் பண்றாங்கன்னா, எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே எஜமான் யாருன்னு கேட்டீங்கன்னா பணம். இந்த பணத்துக்காக தான் இந்த தினேஷ் போன்றவர்களும் ஏன் இந்த ஆவி மண்டலத்தை எடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அமானுஷ்யமாக பேசிக்கொண்டு செய்வன, ஏவல், பில்லி சூனியம், கட்டு, சொப்பனத்துக்கு விளக்கறம், பாம்பு வந்தா என்ன அர்த்தம், முதல வந்தா என்ன அர்த்தம், ஆமை வந்தா எந்த அர்த்தம், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் எந்த விலங்கு வந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு டாய்லெட் வந்தா கூட என்ன அர்த்தம், இதெல்லாம் கொடுமை. என்னன்னா, கனவிலே டாய்லெட் இருப்பது போல் கனவு வந்தால் அதற்கு என்ன அர்த்தம்னா ஒரு விளக்கத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன் இப்படி எல்லாம் ஒன்றுமில்லாத இந்த விஷயத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, மனிதருடைய மன அழுத்தத்தினால, தொல்லையின் திரட்சியினால எல்லா மனிதர்களுக்கும் பிறந்தது முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் அவங்களுக்கு கனவு வரும். குழந்தைகளுக்கும் கனவு வரும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே என்ன செய்யும், தூங்கிக்கிட்டே உளறிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கனவுல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவாங்க. அவங்க விளையாட்டு ஜாமானை வச்சு சண்டை பிடிச்சிக்கிடுவாங்க கனவுக்குள்ள. அவங்களுடைய உலகம் வேற, அதுக்கு தகுந்த மாதிரி கனவு. வாலிபர்கள் அவங்களுடைய உலகம் வேற, அதுக்கு தகுந்த மாதிரி சில கனவுகள் வரும். வயோதிபம் ஆயிடுச்சா, அதுக்கு தகுந்த மாதிரி சில கனவுகள் வரும். அப்ப எல்லாருக்கும் பொதுவாக கனவுகள்ங்கிறது பொதுவான ஒரு விஷயம், எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான். ஆனா இதை அமானுஷ்யப்படுத்தி இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக காண்பித்து எதுக்கு செய்யறாருன்னா பணம் தான். நம்ம முன்னால போட்டு அந்த வீடியோ கட்டிலே பார்த்திருப்பீங்க. கடைசியா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாத்தான் எல்லாத்தையும் தாக்குவானா, ஏன் அவரையே தாக்கியிருக்கானா, கிறிஸ்தவங்களையும் தாக்குவானா, எப்படி அவன் தாக்கத்தை உணர முடியும்னா ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. நஷ்டம் ஏற்படும், வியாதி வரும், தலைவலி வரும், இடுப்பு வலி வரும், இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் வரும். இது இல்லாத ஆள் இந்த உலகத்துல யார் இருக்கா? அப்ப இதெல்லாம் வந்துச்சுன்னா பிசாசு உங்களை தொட்டுட்டான்னு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு, இவர் கிளைம் பண்றாரு. அப்ப உலகத்துல இந்த மாதிரி பலவீனம் இல்லாதவன் எவன் இருக்கிறான்? கஷ்டம் இல்லாதவன் எவன் இருக்கான்? போராட்டம் இல்லாதவன் எவன் இருக்கான்? எல்லாருக்குள்ள இருக்குதுங்க. அப்ப எல்லாருமே பிசாசனால் பீடிக்கப்பட்டவங்களா, தாக்கப்பட்டவங்களா? ரெண்டாவது, இதுல இருந்து விடுதலை ஆகணும்னா இவர் ஒரு ட்ரிக் சொல்லி தர்றாரு. அது என்னன்னா, கம்போஸ் பண்ணணுமா, அறிக்கையிடணுமா. சரி, அந்த அறிக்கையில என்னென்ன இருக்குது? ஏதோ நம்ம செய்த குறைகளை தேவனிட்டு அறிக்கையிட்டு நாம மனம் திரும்புதல் உண்டாகிறதுங்கிறது ஓகே, ஏத்துக்கலாம். ஆனா அதுல எடைச்சொருகளா சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சீங்க? அது இல்ல, சரியாக சபைக்கு வருவது. நல்லா கவனிங்க. சபைக்கு நம்ம எல்லாரும் வரணும். ஆனா சபைக்கு வராததெல்லாம் ஆவி பிடிக்குமா, பிசாசு ஆவி பிடிக்குமா அப்படின்னு ஒன்னு சொல்கிறாரு. இது எதனால சொல்றாரு? அப்படியே வரிசையா சொன்னாதான் அவருடைய மைய கருத்துக்கு போக முடியும். எடுத்த உடனே என் பாயிண்ட் இதுதான் சொன்னா நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க, உஷாராயிருவீங்க. அதனால முன்னால கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்களா பேசிட்டு கடைசியா கொண்டு வந்து அவருடைய பாயிண்ட முடிக்கிறதா அவருடைய பொருள். கடைசி எப்படி முடிக்கிறாரு? பைபிள் வாசிக்காதது, ஜெபிக்காதது, சபைக்கு போகாதது,
காணிக்க தசம பாகங்களை தராதது, இதெல்லாம் தவறு. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. தசமபாகம் கொடுக்காதவர்கள், காணிக்கை கொடுக்காதவர்கள், இதெல்லாம் நான் கொடுக்காம இருந்ததுனாலதான் என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நான் சரி பண்ணிக்கிறேன், இனிமே சரியா நான் சபைக்கு போறேன், சரியா தசமபாகத்தை கொடுத்து விடுகிறேன், சரியாக காணிக்கையை அள்ளி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு கம்பஸ் பண்ணினா உன் வாழ்க்கையில பிசாசு கட்டிலிருந்து விடுதலை ஆகுமா? எவ்வளோ பெரிய பாருங்க, எந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திலே கடவுள் நமக்கு கட்டாயமாக காணிக்கை கொடுக்க சொல்லி போதிக்கவில்லை. நீங்க காணிக்கை கொடுங்க, சந்தோஷம். உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு உதாரத்துவமாக உங்க வருமானத்துக்கு தகுந்தபடி மனதிலே நீங்கள் நியமித்தபடி காணிக்கை, கர்த்தர் பேர்ல காணிக்கை கொடுங்க. அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். உண்மையிலேயே மற்றவங்களுக்கு அந்த காணிக்கை வச்சு பிரயோஜனப்படுத்துறவங்க கிட்ட கொடுங்க, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடாதீங்க. சரிங்களா? அதுதான் கடவுள் சேவை. 2வது, தசமபாகம் என்கிற போதனை புதிய ஏற்பாட்டுல இல்லை. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல்ங்கிற நாட்டுக்கு, அந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அந்த தசமபாகத்தை வாங்கி இறைப்பணியிலே இருந்த லேவியர்களுக்கும், திக்கற்றோர், விதவைகள், இன்னும் அது பரதேசிகளாய் சுற்றி திரிந்தவங்க எல்லாம், அந்த நாட்டில் ஏழைகள் எல்லாம் சாப்பிடும்படி இந்த தசமபாகத்தை ஒரு டாக்ஸ் போல அன்னைக்கு வசூல் பண்ணி பண்டசாலையில வைத்து, அது உணவு தானியங்கள் தான் அவங்க டாக்ஸா வாங்கினாங்க, பணத்தை வாங்கவில்லை. வேதாகமத்திலே எந்த இடத்திலேயும் அவர்கள் பணத்தை டாக்ஸாக, அதாவது தசமபாகமாக வாங்கினார்கள் என்று இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்லுவாரு? நீங்கள் ஒத்தலாமத்திலும் சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசமபாகம் கொடுத்து தேவனுடைய நீதி நியாயத்தை விட்டு விட்டீர்களே என்று பரிசேயரை பார்த்து இயேசு பேசுகிறார். ஏன்னா பரிசேயர்கள் அன்றைய பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய சட்ட விதிக்குள்ள இருந்ததுனால அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார் அந்த உபதேசத்தை. ஆனா புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படிப்பட்ட சட்ட விதிமுறைகள்லாம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விருத்த சேதனத்திலிருந்து, ஓய்வு நாள்ல இருந்து, பண்டிகை முறைமையிலிருந்து, அதோட தசமபாகம், முதற்பணம், லொட்டு லொசுக்கு எல்லாமே கிறிஸ்துவின் மூலமாக ஒளிஞ்சிருச்சு. அதெல்லாம் அது எல்லாமே கிறிஸ்துவை காண்பித்தது நிழலாட்டமாக. என்றைக்கு கிறிஸ்து வந்தாரோ, அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த எந்த வழிமுறைகளோ, காணிக்கை முறைகளோ, தசமபாக முறைகளோ கிடையாது. அது நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட டாக்ஸ் மாதிரி உள்ள ஒரு விஷயமே ஒழிய, புதிய ஏற்பாட்டு எல்லா நாடுகளிலும் இருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை. அடுத்து 2வது ஒரு பாயிண்ட், அவர்கள் பொருட்களில், அதாவது காய், கனி, பயிர் வகைகள்ல, நிலத்திலே விளைந்த அல்லது ஆட்டு மந்தையில இருக்கிறவைகள்ல தான் தசமபாகம் கொடுத்தாங்க ஒழிய பணத்துல கொடுக்கல. சோ உணவுப் பொருட்களாக அவர்கள் கொடுக்கும் பொழுது ஏனைய உணவில்லாத அந்த தேசத்துல உணவில்லாம யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கடவுள் வைத்த ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் தசமபாக சிஸ்டம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படிப்பட்ட சிஸ்டம் நமக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை ஏழைக்கு பகிர்ந்து கொடுப்போம். நம்ம கிட்ட இருக்கிறதுல ஒரு உண்மையா உத்தமமா ஊழியம் செய்யறவங்களுக்கு என்ன செய்வான்? பகிர்ந்து கொடுப்போம் அவங்க ஊழியம் செய்வதற்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டமே ஒழிய கட்டாயத்தின் அடிப்படையில நீ கொடுத்தே ஆகணும், நீ கொடுக்கலைன்னா உன்னை பிசாசு பிடிக்கும், அப்ப இதெல்லாம் கம்பஸ் பண்ணி சரி பண்ணு அப்படிங்கிற லெவல்ல கிறிஸ்து அப்படிப்பட்ட கொடுமைக்காரர் இல்லை. அவர் மிகவும் அன்பான தேவன். அந்த அன்புக்காக தன்னையே சிலுவையில பலியாக கொடுத்தவர் தான் நம்முடைய தேவன். அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இப்படி தினேஷ் போல பலர் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளும் கொண்டு வந்து உங்களை ஒரு விதமான பயக்கட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. நமக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே அவர் பயத்தின் ஆவியானவர் இல்லையா, அவர் அன்பும் தெளிந்த புத்தியும் பலனும் உள்ள ஆவியானவர். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள தைரியமா இருங்க. நீங்க சுதந்திரவாளிகள் என்று உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள சுயாதீனம் உள்ளவர்களாக தேவ நீதியை நிறைவேற்றி சந்தோஷமாக மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ங்க. அந்த நிறைவுக்குள்ள கர்த்தர் கொடுக்கட்டும். இப்படிப்பட்ட போலியான உபதேசத்திலிருந்து உங்களை பயத்துக்குள்ளேயே, கட்டுக்குள்ளேயே, உங்க காண்கிற சொப்பனத்தை எல்லாம் ஒரு பயமா சொல்லி, உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் ஒரு பயமா சொல்லி, ஏதோ ஒரு மனம் பிறண்ட சூழ்நிலையில இருக்கிற சில நபர்களை வைத்துக்கொண்டு உங்களை பயத்துக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட உபதேசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. இவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல, பிசாசினால் உண்டானவர்கள். அதனாலதான் இவங்களுடைய மையம் பணமாகவே இருக்கிறது. எந்த ஊழியத்துல பணம் மையமா இருக்குதோ, எங்க சுத்தினாலும் அவன் பணத்துல வந்து நிக்கிறானோ அவன் கர்த்தரால் உண்டானவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட போலியான உபதேசத்திலிருந்து, போலியான ஊழியரிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றி பூரண ஆரோக்கியமான சத்தியத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. God bless you.